வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்போ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள், அந்தனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இந்த பதிவானது வரலட்சுமி விரதம் 2026 பற்றி விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு வரோம். அதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்ட்டு பிரயத்தனப்பட்டிருந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லுவதற்காக தயாராக இருக்கின்றேன் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். வரலட்சுமி விரதம் நோம்பு 2026. இந்த வீடியோ பதிவானது பராபவ தமிழ் வருஷம் ஆவணி மாதத்தில் நிகழவிருக்கும் வரலட்சுமி விரதம் நோம்பானது அந்த பூஜையை என்றைக்கு எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான். ஆகவே அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பத்தில் கடைசி முழுவதுமாக பார்த்து வரலட்சுமி விரதம் நோம்பு பூஜையை இந்த வீடியோ பதிவினில் குறிப்பிட்ட நாளில் செய்து சாட்சாத் ஸ்ரீ வரலட்சுமி தேவியினுடைய பரிபூர்ண விவாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் தங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பராபோ தமிழ் வருஷம் ஆவணி மாதம் 11/5/1127 நாள் 28/8/2026 வெள்ளிக்கிழமை அன்றுதான் வரலட்சுமி விரதம் நோம்பு பூஜையை நிச்சயமாக கண்டிப்பாக தர்மசாஸ்திரத்தின் பிரகாரம் செய்ய வேண்டும். அதே சமயம் 4/5/1120 ஆவணி மாதம் 4/5/1127 நாள் 21/8/2026 வெள்ளிக்கிழமை என்ற தினத்தில் வரலட்சுமி விரதம் பூஜையை நிச்சயமாக கண்டிப்பாக யாரும் செய்யாதீர்கள். இது தர்மசாஸ்திரத்திற்கு புறம்பான ஒரு விஷயம், ஒரு செயல். ஆணித்தரமாக அடியினால் அடித்து சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ ஆவணி மாசத்துல வர வரலட்சுமி நோம்பு தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கனாக்கா முதல்ல எடுத்துப்பா நோம்பு எடுத்துக்கிறவாள்லாம். ஆடி மாசத்துல வர்றது எடுக்கக்கூடாது. ஆவணி மாசத்துல ஏன்னா இது வருஷ ருத்துவா வருது. இதை வருஷ ருத்துவா வரதுனால இதில் நாம் எடுத்துக்கணும்னு சொல்றது தர்மசாஸ்திரத்தில். அதாவது உங்கள் மருமகளுக்கு நீங்கள் எடுத்து வைக்கணும், உங்கள் மாட்டு பொண்ணுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த நோம்பானது அந்த திதியில செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையினால், அதாவது கிரகணம் அது போன்ற ஏற்பாடுகளில் இருக்குமே ஆனால் அதை நாம செய்யக்கூடாது. கிரகணம் இருந்ததுன்னா நீங்க செய்யக்கூடாது. அப்போ முதல் வாரம் செஞ்சுக்கணும், இல்லைனாக்கா அடுத்த வாரம் செஞ்சுக்கணும். பட்சத்துக்குள்ள இருக்கணும். அவ பட்சம்னு சொல்லியிருக்கா. அப்போ பட்சமானது முடிஞ்சுடுறதுன்றா 11ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 11ஆம் நாள் 28/8 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி பூஜை பண்ணாக்கா அன்னைக்கு பட்சம் முடிஞ்சுடுறதான். அதாவது 4ஆம் தேதியோடய பட்சம் முடிஞ்சுடுறதான். ஆவணி மாதம் 4ஆம் தேதி. ஆங்கில தேதிக்கு 21ஆம் நாள் அப்பயே பட்சம் முடிஞ்சிடலாம். ஒரு பட்சங்கிறது என்ன, அதை நான் உங்களுக்கு விளக்கமாக போடுறேன். ஒரு பட்சங்கிறது 15 நாள். அமாவாசைக்கு மறுநாள் பிரதம திதியிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கிறது சுக்லபக்ஷம் வளைவிரை. அதே சமயம்
பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையிலிருந்து இருக்கக்கூடியது கிருஷ்ணபக்ஷம். அமாவாசை வரைக்கும் இருக்கிறது கிருஷ்ணபக்ஷம். 5 நாள் இதான் பக்ஷங்கிறது. இவன் எப்படி 7 நாளைக்கு முன்னாலேயே பக்ஷம் முடிகிறதுன்னு சொல்கிறாங்கிறத எனக்கு தெரியல. நான் ஐயன் யாரையும் நம்ம எதையும் சொல்லப்படாது அப்படின்னா ரொம்பவும் பொறுமையாக போயிட்டு இருக்கான். போக போக இது ரொம்பவும் அநியாயம் அக்கிரமமாக போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப அக்கிரமமாக போகிறது. நல்ல விஷயம் தெரிஞ்சவாழ இந்த மாதிரி அக்கிரமமான செயலெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். அதனால தான் நான் வீடியோ பதிவே போடுறேன் முக்கியமாக. ஏன்னா யார் பேர்லையும் எனக்கு கோபமோ தாபமோ எதுவும் கிடையாது. உண்மையை சொல்லிட்டு போக யார் வேணால் எவ்வளோ ஒன்றாலும் பதிவு போடுங்க. உண்மையை சொல்லி பதிவு போடுங்க. அதை தான் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும். நம்மளுக்கும் நல்லது. அதை கேட்டுட்டு அதை கடைபிடிக்கிறவாளுக்கும் நல்லது. அவளும் க்ஷமமாக இருக்கணும். எதுக்காகத்தான் இந்த மாதிரி போடுறான்னு சொல்லி இதை பற்றி உங்களுக்கு நான் பின்னால் விளக்கமாக போடுறேன். நான் கண்டிப்பாக போடத்தான் போகிறேன். அது விளக்கமாக போடுறேன். இன்னும் இருக்க போனாக்கா எப்படி தருமா, சூஞ்சேத்தி, பிரதம, அஷ்டமி, நவமி, சதுர்தசி எல்லா நாள்லையும் வைக்க ஆரம்பிச்சிடுவா விவாகத்தை. அப்புறம் கூட செய்யலாம் சொல்லிடுவா. இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் வரும், கண்டிப்பாக வரும். மரண யோகம் அதெல்லாம் எதையும் பார்க்க வேண்டாம், எல்லாம் செய்யலான்னுவோம். ஏன்னா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இப்போ பாதை. இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதும் ஸ்திரீகள் பெண்கள் மனித பிறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் மெய்யன்பர்களும் வரலட்சுமி விரதம் பூஜையை தயவு செய்து ஆவணி மாதம் 11/5/5167 நாள் 28/8/2026 வெள்ளிக்கிழமை அன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக தர்மசாஸ்திரத்தின் பிரகாரம் வரலட்சுமி விரதம் நோன்பு பூஜை செய்ய வேண்டும். பூஜை நோன்பு சரடு கட்டிக்கொள்ளும் நேரமானது காலை 6:07 முதல் 10:29 செய்து முடிக்க வேண்டும். ஏன்னா பௌர்ணமி இருக்கும் போதே முடிச்சிடணும். ஆனால் இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது திதியெல்லாம் கணக்கே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா பிரதமையிலையும் வரும், அஷ்டமியிலையும் வரும், நவமியிலும் வரும், சதுர்தசியிலையும் வரும், எல்லாத்துலேயும் வரும். அதை நாம் கண்டுக்க. இவா என்ன சொல்கிறான்னாக்கா அமாவாசை அன்னைக்கு வந்தால் செய்யப்படாது, ஆனால் பௌர்ணமியில் செய்யப்படாதுன்னு இவா சொல்கிறான்னாக்கா அது எப்படிங்கிறத எனக்கு புரியல. அந்த மாதிரி சொல்லலை, தர்மசாஸ்திரத்தில் சொல்லலை. நாமளா எல்லாத்தையும் ஒன்றுனா மாற்றி மாற்றி கூட்டுட்டே இருப்போமே. நாம் எதை சொல்கிறோமோ அதை ஜனங்க கேட்க போகுது அப்படின்ற ஒரு ஆணவம், அவ்வளவுதான். இருக்கிற உண்மையை சொல்கிறது கிடையாது யாரும். முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய செய்தி, இந்த வரலட்சுமி விரதம் நோன்பு பூஜை 4/5/2127 நாள் 21/8/2026 வெள்ளிக்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும் என்று அனைத்து ஸ்திரீகள் பெண்கள் தாங்கள் அனைவரையும் நிர்பந்தம் கட்டாயப்படுத்தினார்கள் ஒரு சிலர். அவர்கள் சொல்வதை தயவு செய்து யாருமே கேட்க வேண்டாம், மனதில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். இவர்கள் குறிப்பிட்ட நாளில் நிச்சயமாக கண்டிப்பாக வரலட்சுமி விரதம் நோன்பு பூஜையை செய்யாதீர்கள் என்று நான் அடியேன் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சவஸ்தா சுனோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.